ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தாங்க ஸ்டார்ட் போகிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஎம் தாங்க ஸ்டார்ட் போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ நம்ம கேம் கூட தான் இருக்கோம். நம்ம வந்து என்னென்ன கன் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏகேவும் M416 தாங்க யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம வந்து அடிக்கலாம், வெட்டி பார்க்குறான். ஓகே, அவன் வெளில போய்ட்டான், வேஸ்ட்டு. நான் வந்து இப்போ இதுதான் கைஸ், என்ன கேம் விளாண்டாலும் நான் வந்து பின்னாடியே வந்து அடிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டாலும் அதுலேயும் வந்து பின்னாடி தான் அடிக்கிறேன். இதுலேயும் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் சுற்றிட்டு தான் போகணும் போல். எல்லாத்துலேயும் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ ஃபயர் எடுத்தாலும் சரி, பப்ஜி எடுத்தாலும் சரி, நான் வேறு ஏதாவது ஷூட்டிங் கேம் எடுத்தாலும் சரி, நம்மளை வந்து அடிக்கணுன்னா பின்னாடி வந்துடுறானுங்க. சரி ஓகேவா, இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கில் எடுத்துருக்கோங்க. அதுவும் ஏகே வச்சு எடுத்துருக்கோங்க. ஸோ ஓகேவா, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் கில் எடுத்தேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செகண்ட் கில் அடிச்சிட்டேங்க. சூப்பர் கேஸ், ஏதோ ஒரு ஃபார்மில் விளையாண்டுருக்கேன். பார்த்தீங்களா, தேர்ட் கில் அடிச்சா சூப்பர் கேஸ். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் கில் அடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டோம். அந்த சைடே நின்றுட்டு இருந்தோம்னா நேடு போட்டுருவாங்க. இந்த நேடுன்னா சத்தியமாக கேஸ், இந்த கன்று யூஸ் பண்ணுறத விட நேடு தாங்க முதல்ல போடுவேன். ஓகே, 4 கில் அடிச்சிட்டோங்க கேஸ். ஓகே, நம்மளை முடிச்சிடுவேன் எப்படியோ பாருங்கள். கண்டிப்பாக நம்ம முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். என்ன பார்ப்போம். என்னமோ நானே வந்து 4 கிலோ அடிச்சிருக்கேங்க. ஓகேவா, இப்போ வந்து ஓகே, இப்போ அந்த சைடு போதும், இந்த சைடு வந்துடும். காய்ஸ் அடிச்சிட்டேன் கைஸ் ஒருத்தேன். அது வந்து அவ்வளோ பெருமையான விஷயம்லாம் கிடையாது. ஓசிக்கில் தாங்க அடிச்சிருக்கேச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து போச்சு, முடிச்சிட்டான். அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஏகே நல்லா இருக்குது, அடித்தா செத்துறேன், உடனே செத்துறேன், தரமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே ஒரு 2 ஹெட்ஷாட் போட்டோன்னே ஒருத்தர் சாவலை கைஸ். அதாவது ஏகே வந்து நமக்கு பல்ப் அடிச்சிருச்சு. இந்த ஏகே நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி நம்ம வந்து ஏகே வந்து பழி வாங்கிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து தில்லா வந்து நேராக போனேங்க. சரி முடிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ ஜாலியாக சொல்கிறீங்க, நேராக போனேன்றீங்க, முடிச்சிட்டான்றீங்க, என்ன ப்ரோ நீங்கள் இப்படின்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் கைஸ். நம்ம வந்து அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது கைஸ். நம்ம வந்து பார்த்தோமோ அடிப்போமான்னு இருப்போம் கைஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் ஹெட்ஷாட் எடுக்கும் சாக மாட்டான். இது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கைஸ். இது வந்து இந்த பிஜிஎம் விளாண்டாலே அவப்போ அடித்தா சாகவே மாட்டானுங்க. அப்படியே வந்து எரிச்சலாகுது கைஸ். இந்த ஃப்ரீ ஃபயர் விளாண்டா பின்னாடியே வருவேன். ஆனால் அதில் வந்து என்னமோ நான் அடித்தா நான் கயிடுவேன். இதில் வந்து அடித்தா சாகவே மாட்டேறேன். நானே விளாட்றது அவ்வளோதான் நல்லா தான் விளாட மாட்டேன். இல்லை அடித்தா சாகவே மாட்டேறானுங்க. சரி ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவன் ஒருத்தனை அடிக்கலான்னு சொல்லி ஸ்கோப் போட்டால் பக்கத்தில் விட்டாங்க. ஒரே வந்து டிஸப்பாயின்மெண்ட் பல்பு மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு கேஸ். நமக்கு எப்போவும் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரில. சத்தியமாக ஒருத்தனை அடிக்க போகும்போது இன்னொருத்தர் வந்துடுறான், இல்லைன்னா பின்னாடி வரான், இல்லைனா வந்து சாக மாட்டுறான், இல்லைனா ரீலோட் ஆகிடுது. ரீலோடெலாம் சத்தியமாக ஒஸ்ட்டு கேஸ். அது கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரீலோட் வந்துடும் தெரியுமா, அநியாயம் அதெல்லாம். சரி ஓகே, நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம், அதுக்கு வந்து இதை தேவையில்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தன் ஸ்லைட் அடிச்சு அடிச்சிடுவோம், இன்னொருத்தர் அடிச்சிடுவோம் நம்மளை. சரி, அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கிலோ அடிச்சிட்டா நம்மளும் ஒருத்தர் அடிச்சிட்டான், ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு கேஸ். நம்ம வந்து ஈக்குவலைஸ்ட்டு அப்படியே ஃபேர் கேம்ப்லேயே பண்ணுறோம் கேஸ். ப்ரோ இதை போய் ஃபேர் கேம்ப்லேன்றீங்க, நீங்கள் ஒருத்தனை அடிச்சுட்டு எனிமி போய் கிலோ கொடுக்குறதுக்காக ஒருத்தனை அடிக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் போய் அடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல கைஸ், நம்ம வந்து பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தனை M4 எடுத்து அடிச்சிட்டா சரி, இங்கிட்டு அவனை அடிச்சுட்டு சரி இங்கிட்டு அவனா வந்தானா பார்த்தேன். இன்னும் அங்கிட்டு இருந்து இன்னொருத்தர் அடிச்சிட்டான் கைஸ். அங்கே வந்து 2 பேர் இருந்தாயில்ல, நான் வந்து ஒருத்தனை அடிச்சிட்டேன்னா இன்னொருத்தர் வந்து கவரில் நின்றான். சரி இங்கிட்டு வேணா அவனை வருவான்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து அடிச்சிட்டான். சரி விடுங்க உனக்கு பரவாயில்ல. வந்து இங்கே ஒருத்தர் நிற்கிறான், ஸ்லைட் அடிச்சுட்டு போனான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் நிற்கிறான். கேஸ் இவன் வந்து என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தான், எனக்கு நேரு குக் பண்ணிட்டுருக்காங்க, வெறி ஆயிடுச்சு கேஸ். அதுதான் அவன் நேராக மண்டையிலே இருக்குது புல்லட்டை. சரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு கில் அடிச்சு நைஸு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தேன், ஒருத்தனை அடிக்கலான்னு பார்த்தேன், அடிச்சிட்டேன். 2 பேரும் அடிச்சிட்டேன் கேஸ். சூப்பர் கேஸ். ஏதாவது பார்த்தீங்கன்னா என்னமோ லக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கேஸ். பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பேர் வந்து தானான்னு சாவுறான். இந்த மாதிரி இப்போ ஒருத்தன் சாவுறான். அதுக்கப்புறம் நக்கலா சரி நம்ம தான் அப்படின்னு FPV போட்டேன், இந்த சைட்லேருந்து அடிச்சிட்டான். அதாவது வந்து ஒரு 4 கில்லு அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அடிக்கிறோன்னா அது ஒரு கெத்து வந்துடுச்சு கேஸ். அப்படியே வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக FPV போட்டேன், வாயிலே அடிச்சிட்டாங்க. ஓகேவா, அது வந்து சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது கேஸ். பைத்தியக்காரி மாதிரி பெரிய மாதிரி FPV போட்டேன், வாயிலே அடிச்சிட்டான் சைட்லேருந்து. சரி ரைட்டு விடுங்க பரவாயில்ல. இங்கே ஒருத்தர் நிற்கிறானா, இவனை வந்து ஏறி அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் நிற்கிறாயில, அதனால் வந்து ஏறாமல் இருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கலான்னு பார்த்தேன், இவன் அடிச்சிட்டாங்க.
அதாவது நமக்கு பல்ப் அடிக்கிறதுக்குனே ஒரு 4 பேர் வந்துடுறாங்க கைஸ். அவன் அடிக்கலைன்னா இவன் அடிச்சிடுறான், இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்த அடிக்கிறான். ஒஸ்ட்டு பண்ணுறாங்க கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் பின்னாடிலேருந்து அடிச்சிட்டான்னா இவனெல்லாம் முதல் அடிக்கணும். நம்ம டீமேட் பின்னாடி இருந்து அடிச்சோன்னா நான் அவனை பின்னாடிலேருந்து அடிச்சிட்டேன். இன்ஸ்டன்ட் கர்மா. ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சு கைஸ். பட் நான் தான் அவனை அடித்தேன். என் டீமேட் ஓசி கீழே அடித்து அவன் கீழே எடுத்துட்டாங்க கைஸ். சரி ஓகே கைஸ், இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.